நன்றி செலுத்துகிறோம். நமக்கு நன்றி அப்பா, நமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு சிறு கூட்டமாக இந்த சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. இதோட நீ பேசும் ஆண்டவரே, நீ பேசும். சிலுவையின் நன்மை போற்றுமையா, மன்னிக்கும் இதயத்தை தாருமையா. எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், பகைத்தவரை மன்னிக்கிறேன். எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், பகைத்தவரை மன்னிக்கிறேன். மன்னிகள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிகள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிகள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிகள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். காலைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோட நீ பேசும் இந்த 7 வார்த்தைகள் தொடர்ந்து எங்களோட நீ பேச மாட்டவரே. வந்து பொருளோட நீ பேச மாட்டவரே. அவங்க இறுதியத்தை நீ தொட மாட்டவரே. அந்த மக்கள் வெறுமையாக திருப்பி பார்க்க உங்களை ஆசீர்வதித்து நீ நடத்தும். எங்கள் சிலுவையின் அன்பை எங்கள் இருதயத்தில் ஊற்ற வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். வந்து ஒவ்வொருவரோடையும் எனக்கு ஆவியானவர் ஆண்டவரே பேசுவரை நீ மறைத்த ஆண்டவரே, நீ ஒவ்வொருவரோடையும் நீ பேச முடியாது நீ சொல்லிக்கிற மாட்டவரே. ஆவியானவர் தாமே எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்த முடியாது நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இது பொறுப்பிடம் வழி நடத்தும். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் வாசிக்க வேண்டிய முதலாவது வார்த்தை, இயேசு சிலுவையில் பேசின முதலாவது வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனம் 34. அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார் சிலுவையில் முதலாவது வார்த்தையால் அவர் பாடுகள் மத்தியிலும் அந்த சிலுவையில சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அவ்வளவு பாடுகள் மத்தியிலும் இயேசு அந்த சிலுவையில சொல்றாரு முதல் வார்த்தையா, பிதாவே இவர்களை மன்னியும், பிதாவே இவர்களை மன்னியும். கீழே இருக்கிற ஜனங்களை பார்த்து நம்ம பார்த்து சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும். ஏன் ஆண்டவர் சொல்றாரு? ஆனா ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்த எல்லா 33 ஆண்டுகளும் ஆண்டவர் நன்மை செய்கிறதா சுற்றி திறந்தார், மக்களுக்கு நன்மை தான் செய்ய வந்தார். ஆனாலும் அங்க இருக்கிற ஜனங்கள் வந்து அவர் அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு பொய் சொல்றாரு, ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை ஆண்டவர் மேல சுமத்துறாங்க அங்க இருக்கிற ஜனங்கள். ஆண்டவர் ஆனாலும் சித்தத்தை செய்ய வந்திருக்கு, ஆனாலும் ஆண்டவர் அவங்களை மன்னிக்கிறார். அந்த இருதயத்தை இன்னைக்கு நாம பெற்றுக்கொள்ளணும். பிதாவே இவர்களை மன்னியும் என்று ஆண்டவர் அந்த இடத்த சொல்லுகிறார். ஏன்னா அவங்க அறியாம செய்யறாங்க. ஆண்டவரே இந்த பிதாவுக்கிட்ட ஆண்டவர் விண்ணப்பம் செய்யலாம், பரிந்து பேசுறா, ஒரு தயவா கெஞ்சி கேட்கிறா, அப்பா தெரியாம பண்ணிட்டாங்க இந்த மக்கள், உங்களை மன்னிங்க. இவங்க அறியாமையில பண்றாங்க இருக்கிற ஜனங்கள். ஆண்டவருக்கு தெரியும் இவங்க அறியாமையில தான் பண்றாங்க. இன்னைக்கு நாம ஆண்டவர் அறிஞ்சிருந்தா நாமளும் எந்த தப்பு செய்ய மாட்டோம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம சாட்சியா வாழுவோம். இன்னைக்கு நாமளும் அறியாம தான் நம்ம ஒவ்வொரு வாக்குலையும் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன தப்பு பண்ணிடுறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு இருதயத்தையும் நமக்கு பல கசப்புகள் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், லூக்கா 23ஆம் அதிகாரம் 33ஆவது வசனம் வாசகம். அல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில் அறையும் பொழுது அவருடைய 2 பக்கத்திலும் 2 பாவம் செய்தவர்கள் அவர்களையும் சிலுவையில் அறைகிறாங்க. அதுல வலது பக்கம் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர் இருக்கிறாங்க. அதுல 32ஆவது வாசிக்க பாருங்க. குற்றவாளிகளாக வேற 2 பேரும் அவர்களோட கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். அப்ப ஆண்டவரோட சிலுவையில 2 பேர் அறைகிறாங்க பாருங்க. அவங்க பாவம் செய்தாங்க, ஆனா இயேசு பாவம் செய்யல. அப்ப நீங்க 39ஆம் வசனம் வாசிக்க கேட்போம்.
அன்றியும் சிலுவையில் பாருங்க, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று வரும், உன்னையும் ரட்சித்துக்கோ என்னையும் ரட்சித்துக்கோ அப்படியே இகழ்றாரு பாருங்க. சிலுவையில் அவன் பாவம் செஞ்சிருந்தா, இயேசு அந்த பாவம் செய்யல. ஆனாலும் அந்த இடத்துல பாவம் செய்தான்ற அந்த உணர்வு இல்லை. அந்த கடைசி நேரத்துக்கும் அவன் திருந்தல, மனம் திரும்பல. அந்த நேரத்துக்கும் பாருங்க இயேசுவை நோக்கி ஒரு இகழ்றான், பரியாசம் பண்றான் பாருங்க. 40வது வசனம் பாருங்க, வாசிங்க. 41. அல்லேலூயா. ரெண்டு பேர் சிலுவையில் அறையப்பட்டாங்க. அதுல ஒருவன் வந்து இயேசு பரியாசம் பண்றான். அதுல வந்து மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இன்னொருத்தன் பக்கத்துல இருக்கிறவன் சொல்றான், நாம பாவம் செஞ்சோம் ஆனாலும் நீ கர்த்தருக்கு பயப்பட மாட்டேங்கிறியே, நான் பாவம் செஞ்சதுனால அந்த தண்டனை அனுபவிக்கிறோம், ஆனா அவன் எந்த பாவம் செய்யல, நீ அவரையா பரியாசம் பண்ற? அந்த பாவம் உணர்வு இல்ல, அவன் கடிந்து கொள்றான். இன்னொருத்தனை பார்த்தான், அந்த சொன்னவன இன்னொருத்தன் பக்கத்துல இருந்தும் கடிந்து கொள்றான், நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம பாவம் செஞ்சோம் அதனால தண்டிக்கப்படுகிறோம். ஆனா அவன் ஒரு பாவமும் செய்யவில்லையே, ஆனா அவர் கடிந்து கொண்டார். பாருங்க, நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. 42வது வசனத்துல இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்திருவோம் என்றான். அல்லேலூயா. பாருங்க, அந்த சிலுவையில் இன்னொருத்தன் சொல்றான், ஆண்டவரே, நீங்க சிலுவையில் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்திருவோம். அவன் அந்த நேரத்துல மனம் திரும்பலாம். கடைசி நேரத்துல அவன் எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டான். சிலுவையில கடைசியா அவன் பனிஷ்மெண்ட், தூக்கு தண்டனை போல பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. கடைசி நேரத்துல அப்ப கேட்கறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றான், ஆண்டவரே, இப்படி ராஜ்யத்துக்கு வரும்பொழுது என்னை நினைத்தரலும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், 43வது வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பார் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, அவன் ஆண்டவர் கடைசி நேரத்துல அவன் செஞ்சது பாவம்ன்ற உணர்ந்து மனம் திரும்பி இயேசு கூட கேட்கறான், ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைச்சுக்கோங்க அப்படின்னு கேட்கும்போது இயேசு சொல்றான், என்னோட பரதேசியில் இருப்பாய். அப்ப இன்றைக்கு நாம அப்படிதான் கடைசி நேரத்துல கூட ஆண்டவர் ஒப்புக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு திருந்த மாட்டாங்களா, இன்னைக்கு மனம் திரும்ப மாட்டாங்களா, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கிறாரு. ஆனா நாம துணிகரமா நம்முடைய பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நீ கடைசி நேரத்துல இன்றைக்கு நீ சமூகத்தில் வரும் பொழுது நான் உன்னை மன்னிப்பேன், நம்ம விருது இருக்கிற கசப்பை எடுக்கும் பொழுது நான் உன்னை மன்னிப்பேன். இன்னைக்கு நாமளும் யாரையும் மன்னிக்கிறதே இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். இன்னைக்கு பக்கத்து வீட்டுல யாராச்சும் பேசுறாங்க, இல்லைன்னா பிடிக்காதவங்க யாராச்சும் ஏதாவது பேசுறாங்க, அவங்களுக்கு குறித்து சின்ன ஒரு கசப்பு இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றா, நீ பலிபீடத்துல காணிக்கை செலுத்தும் பொழுது கூட, நீ காணிக்கை செலுத்தும் போதும் யார் பேராச்சும் குற்றம் இருந்தா, யார் மேலாச்சும் கசப்பு இருந்தா, அந்த காணிக்கை அங்கேயே வச்சுட்டு போய் அவங்க கூட ஒப்புரை வாங்கிட்டு வந்து காணிக்கை செலுத்துன்றாங்க. நீங்க நின்று ஜபிக்கும் பொழுது யார் பேராச்சும் ஒரு குற்றம் இருந்தா அவங்களை மன்னிச்சுட்டு வந்து அப்புறமா ஒப்புரை வாங்குறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, யார் பேர்லயாச்சும் ஒரு குற்றம் இருக்குதான்னு சோதித்து பாருங்க. அந்த கசப்பு உங்க உள்ளத்துல இருக்கும் வரைக்கும் நான் பரலோகம் போக முடியாது. இன்னைக்கு சபைக்கு ஏதோ வர போறன்றது பெருசு இல்லை. ஆனா நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரோட ரொம்ப வாழ்க்கை இருக்கணும். நம்ம இருதயத்துல ஒரு கசப்பு வைத்துக் கொண்டே நம்ம ஜெபம் பண்ண கேட்கப்படாது. இன்னைக்கு பல பேருக்கு அதான், நிறைய நாள் ஜபிக்கிறாங்க, பல நாட்கள் ஜபிக்கிறாங்க, ஒரு ஆசீர்வாதமும் பார்க்க முடியல, பல நாளா ஜபிக்கிறாங்க, ஒரு நன்மையும் காண முடியல. ஆனா தொடர்ந்து சர்ச்சுக்கு வராங்க போறாங்க, ஆனா ஒரு ஆசீர்வாதம் பார்க்க முடியல. ஆனா ஏன் தடைப்பதான், எங்கேயோ தடைப்படுது. ஆனா நம்ம இருதயத்துல ஒரு கசப்பு இருக்குது. அந்த கசப்புனால கூட ஆண்டவருக்கு ஜபம் கேட்கப்படாம இருக்கலாம். நீங்க அந்த கசப்பு யாராச்சும் நீங்க சோதிச்சு பாருங்க. யாராச்சும் மன்னிக்காம இருக்கலாம், நீங்க சின்ன வயசுல கூட யாராச்சும் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கலாம், தேவையில்லாம வெறுத்திருக்கலாம். ஆனா நீங்க அதை சோதிச்சு பாருங்க, யாராச்சும் மன்னிக்காம இருக்கலாம், பக்கத்து வீட்டுல எல்லாம் தெரிஞ்சவங்க யாருக்கெல்லாம் கசப்பு இருக்கா, அதை நீங்க சோதித்து பாருங்க. அவங்களை மன்னிக்காம இருக்கிறது கூட உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தடையா இருக்கும். நீங்க பல நாள் ஜபிச்சு இருப்பீங்க, ஆனால் பதிலே கிடைச்சிருக்காது. அப்ப நீங்க யாராச்சும் மன்னிக்காம அந்த கசப்பு விருதத்தில் இருக்கும் பொழுது உங்க ஜபம் அவசியம் கேட்கக்கூடாது. அப்ப பரலோகம் போக முடியாது. சர்ச்சைக்கு வரனால பரலோகம் போயிடலாம்னு நினைச்சிடாதீங்க. உங்க இருதயத்துல முதல்ல கசப்பு எடுங்க. நீங்க என்னதான் பல வார்த்தைகள் பல செய்திகள் என்ன கேட்டாலும் உங்க இருதயத்துல அந்த கசப்பை நீக்கி போடாம ஆண்டவர் உங்களுக்கு எந்த அற்புதமும் செய்யவே முடியாது. கர்த்தர் நீங்க சமூகத்துல நீங்க ஒப்புரவாகும் பொழுதுதான், அவரோட சிறுமியை தூக்கும் பொழுதுதான். ஒருத்தர் வந்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வருகிறவன் தன்னைத்தானே வெறுத்து என் சிறுமியை சுமந்து கொண்டு வாங்க
அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க அவரை சுத்தி அவர் நம்பி நீங்க இறங்கிட்டீங்கன்னா அப்ப நீங்க திரும்பி பார்க்க கூடாது. அப்ப அவருடைய சிலுவை மாத்திரம் தான் சுமக்கணும். சில நேரத்தில் பாடுகள் வரும், ஒவ்வொருத்தவங்களும் தேவையில்லாம வெறுப்பாங்க, நம்மள பல கஷ்டங்கள் வரும். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், என்ன பிடிச்சுக்க, என்னோட சிலுவை எடுத்துக்கொள்ளு. அவருக்கே பூமியில வாழும்போது நன்மை தான் செஞ்சாரு, ஆனா அவருக்கே பாடுதான் வந்துச்சு. அப்ப நம்ம நன்மை செஞ்சாலும் அவருக்கே அவன் பாடு வரும்போது நம்மளா ஏமாத்துறோம். கர்த்தர் சொல்லுகிறார், என்ன பிடிச்சுக்க, என்னை பின்பற்றி வரலாம், நீ என்னோட சிலுவை எடுத்துக்கோ அப்படின்னு கர்த்தர் சொல்றோம். அப்ப நம்ம அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டுதான் பின்பற்றணும். இந்த உலகத்துல வாழ்றவர்கள் கிறிஸ்தவர்கள் பாடுகள் உண்டு. பாடுகள் இல்லாம பரலோகம் போக முடியாது. ஆனால் பாடுகள் மத்தியிலும் இயேசு நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெயம் தருவார். ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் ஜெயம் தருவார். அப்ப ஆவியானவர் நம்ம கூட இருக்கும் பொழுது அந்த கசப்பு இருக்கக்கூடாது. கசப்பு இருக்கிறவங்க இருதயத்துல ஆவியானவர் வந்து வாசம் பண்ண முடியாது. நம்ம 42வது வசனம், லூக்கா 23, 42, 43. அப்படி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 14, 15. மத்தேயு 6ஆம் அதிகாரம். அல்லேலூயா. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம மனுஷனுடைய தப்புகளை வந்து மன்னிக்காம இருந்துங்கன்னா கர்த்தர் நம்மையும் மன்னிக்க மாட்டார், பரமபிதா நம்மளையும் மன்னிக்க மாட்டார். அதான் வசனம் சொல்லுது, நீங்க மனுஷன் ஏதாச்சும் உங்களுக்கு தப்பு பண்ணிட்டான்னா, உங்களுக்கு வேண்டாத வெறுப்பா பிடிக்காத ஒரு காரியத்தை நீ செஞ்சுனா உங்களை கஷ்டப்பட்டு வச்சிடாதீங்க. ஆண்டவரை உப்பு கொடுத்து நீங்க மன்னிச்சு மறந்துடுங்க. அந்த இடத்துல மறந்துட்டு வந்துருங்க. இந்த காதல வாங்கி இந்த காதல போட்டுருங்க. அப்ப நீங்க மன்னிக்கணும்னா ஆண்டவர் உங்களை மன்னிக்க மாட்டான். என்னதான் ஜபிச்சாலும் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். நீயே அவனை மன்னிக்கலையே, அப்ப நான் எப்படி உன்னை மன்னிக்க முடியும்னு சொல்லுவேன். அப்ப நான் மனுஷனுடைய தப்பிதங்களை நாம மன்னிச்சாதான் அவருடைய பிதா வந்து நமக்கு மன்னிப்பார். பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். நீங்க மனுஷனை மன்னிக்கலன்னா அவர் பரமபிதாவும் மன்னிக்க மாட்டார். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. அப்ப இந்த கசப்புன்றது இருதயத்துல ஒரு பெரிய பாவமா இருக்கிறது. அந்த கசப்புனால பல ஆசீர்வாதத்தை நம்ம தடை பண்ணிக்கிறோம். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு நாம யாராச்சும் ஜபிக்கிறோமா? யாராச்சும் 1-2 ஏதாச்சும் தேவையில்லாம நம்மளுக்கு விரோதமா எழுப்பிதாலாம் போதும், நாக்க கடிச்சிட்டு பல்ல கடிச்சிட்டு போறோம், எப்படி நம்மள பேசலாம், எப்படி கருட்டு அடுத்த வாட்டின்னு சொல்லிட்டு நம்ம தேவையெல்லாம் பண்ணணும். இன்னைக்கு சர்ச்சிலே கூட சில டைம் அவங்கள பிடிக்கல இவங்கள பிடிக்கிறோம், கேட்ட தாண்டிய போதும் பல்ல கடிச்சிட்டு வெளியே போகணும். அந்த மாதிரி சில இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு இந்த தடையெல்லாம் இருக்குது. நம்மளுக்கு இந்த கசப்பு உள்ளதுல கசப்பு எல்லாம் இருக்கு பாருங்க. அப்ப சத்துருக்களுக்கு கூட நேசிக்கணும் ஆண்டவர் சொல்லிருக்காரு, தெரியும் வசனத்தை. அப்ப உங்களை சபிக்கிறவங்களுக்கு கூட ஆசீர்வதிங்க. ஆனா அந்த இறுதி நம்மளுக்கு இல்லை. சில டைம்ல நாம ஆசீர்வதிக்க மன்னிக்கலாம் தான் நினைக்கிறோம், ஆனா இறுதி நமக்கு இல்லை. அப்பெல்லாம் கர்த்தரை ஜபிக்கணும். அப்ப உண்மை போல இந்த இறுதியத்தை எனக்கு தாங்க ஆண்டவர் அதுதான் சொல்றேன். என்னோட இருதயத்தை, அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை ஆண்டவர் தருகிறாரோ. அப்ப மற்றவங்களையும் நேசிக்கிற ஒரு இருதயத்தை நம்மளுக்கு வேணும். யாராச்சும் உங்களை சபிக்கிறாங்களா, அவங்களே மன்னிச்சிருங்க. யாராச்சும் உங்களை பகைக்கிற அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. அப்ப அதை தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார். ஆண்டவர் 33 வருஷம் பூமியில வாழும் பொழுது நிறைய நன்மை செஞ்சாரு. ஆனா அவருக்கு பிடிக்காம நிறைய பேர் பரியாசம் பண்றாங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பேச. ஆண்டவர் அதெல்லாம் கண்டுகொள்ள எல்லாரும் மன்னிங்க தான் சொல்றாரு. பிதாவே இவங்களை மன்னிங்க தான் சொல்றாரு. கடைசி நேரத்துல கூட பிதா கிட்ட கெஞ்சுங்க, இவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஏன்னா அவர் நம்ம ஒவ்வொருவரும் நேசிக்கிறாங்க, வந்திருக்க ஒவ்வொருவரும் நேசிக்கிறார். இந்த பார்வையில் நாகர்கோவில் பட்டணத்துல எத்தனையோ பேர் இருந்தாலும் நம்ம சிறு கூட்டமா இருக்கிறோம்னா ஆண்டவர் உங்களை கூட ஏதோ ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். உங்களை வச்சு ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கோசரம் தான் ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கார். ஆனா நாம அதை தாமதப்படுத்தினால தான் அவரை ஆசீர்வதிக்க முடியல. நீங்க பல கஷ்டம், நீங்க தனிமையில கூட கண்ணீர் எடுத்து கொண்டே இருக்கலாம், எனக்கு எந்த ஆசீர்வாதமே இல்லைன்னு. ஆனா நீங்க அவர் சிலுவையை நோக்கி நீங்க பார்க்கும் பொழுது கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க மனுஷங்களை செய்த தப்புகளை நீங்க மறந்து அவங்களை மன்னிச்சு ஆண்டவரோடு ஒப்புரவாகும் பொழுது அவரை கட்டாயம் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, அவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, அவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் சொல்றாரு, எவருடைய அக்கிரமத்தை நான் மன்னிச்சுட்டனோ, எவருடைய பாவத்தை மன்னிச்சு நான் மறந்துட்டனோ, அவர்களாம் பாக்கியவான்கள். அப்ப ஆண்டவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் எண்ணாம இருந்தாருன்னா, நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டாருன்னா நம்ம பாக்கியவான்களா இருப்போம். கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஏதாவது நீங்க தெரியாம பாவம் ஏதாவது செஞ்சீங்களான்னு சோதிச்சு பாருங்க. சின்ன சின்ன நம்ம தெரியாது இதெல்லாம் ஒரு பாவமா நினைச்சிட்டு இருப்போம். ஆனா சின்ன கோவப்பட்டாலும் பாவம் பண்ணாதவங்க தான் அவசரம் சொல்றோம். அப்ப கோவமே படக்கூடாதுன்னு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு. ஆனா நம்ம மனுஷனுக்கு எதார்த்தமா தான் கோவம் வரும். ஆனா அனுதினமும் அவர் ரத்தத்தினால நம்ம கழுவப்பட வேண்டியது அதிசயம். அதனால அனுதினமும் காலையில ஒரு சமூகத்தில் 10 நிமிஷமாவது நடக்கிறோம். 24 மணி நேரத்துல காலத்தை கழிச்சிடுறோம். காலையில இருந்து வேலை சம்பாதிச்சு செத்துடுறோம். அது சம்பாதிக்கலாம் பரலோகம் போக முடியாது. அப்ப ஆண்டவரோட சமூகத்தை நீங்க போகாம பரலோகம் போக முடியாது. அப்ப ஆண்டவருக்குன்னு ஒரு நாள் 24 மணி நேரத்துல 10 நிமிஷம் கூட நம்ம நேரம் கொடுக்கலாம். என்ன கிறிஸ்தவர்கள் யோசித்து பாருங்க ஒவ்வொரு நாளும். அப்ப ஆண்டவருக்குன்னு ஒவ்வொரு நாளும் 10 நிமிஷமாவது கொடுக்குறோமோ, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கணக்கு வைத்து இருக்கிறார். அப்ப எல்லாமே அவருடைய பரலோகத்தில் கணக்கு வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் செய்கிற செயல் எல்லாமே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கணக்கு கேட்பார். திரும்பி அவர் வரும்போது ஒரு நாள் பரலோகத்தில் அவருக்கு முன்னாடி போய் நீங்க நிற்கும் போது கணக்கு கேட்பாரு, எனக்காக என்ன கொண்டு வந்தேன்னு. அப்ப நம்ம காசு நம்ம சேர்த்து வச்சு காசு எடுத்து கொடுக்க முடியும், பணத்தை எடுத்து கொடுக்க முடியும். அப்ப ஆண்டவர் கேட்கும்போது என்னத்தை கொடுக்கணும்? ஆத்மா மட்டும் தான் நமக்கு பரலோகத்துக்கு கொடுக்க முடியும். செய்கிற ஏழைகளுக்கு தான தர்மம் மட்டும் தான் பரலோகத்துக்கு போய் சேரும். அப்ப ஆத்மா தான் ஆண்டவருக்கு வெளியேறப்பட்ட முக்கியமா இருக்குது. அதுக்காக தான் பூமிக்கு வந்தார். அதுக்காக தான் நன்மை செஞ்சார். அவருக்கு பூமியில வந்த ஒவ்வொரு நாளும் நன்மையை விட்டு தான் செஞ்சார். ஏன்னா உங்க மேல ஒவ்வொருத்தரையும் கொடுத்து ஒரு சுத்தம் இருக்குது, நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்துக்கு தான் அவர் நன்மை செய்தார் பாருங்க. அதனாலதான் கடைசி வரைக்கும் ஆத்மா தாகம் உள்ளவராக பூமியில் சுற்றி திரிந்தார். ஊழியம் கடைசி வரைக்கும் ஆத்மா ஒரு பாரம் உள்ளவராக இருந்தார். அந்த ஆத்மா மட்டும் தான் நான் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அப்ப நீங்க அவரை நம்பி நீங்க இறங்கிட்டீங்க. இன்னைக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு சிறுபட்டமா இந்த இடத்துல வந்திருக்கோம்னா அவன் நம்பி இறங்கிட்டீங்க. அப்ப திரும்பி நம்ம பார்க்கக்கூடாது. உலகத்துல பல போராட்டம் ஒவ்வொரு நாளும் வரும். அதெல்லாம் மேற்கொள்ள இயேசு கிருபை தருவார். அப்ப நம்ம அவரோட சிலுவையை சுமக்கும் பொழுது பாடுகள் வந்தாலும் இயேசுவை நீங்க கெட்டியமா பிடிச்சுக்கோங்க. அப்ப ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். அவர் பாவத்தை என்னாம இருக்கிறோம்னா நீங்க மனுஷன் செய்கிற எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்க. ஏதாச்சும் உங்களுக்கு வேண்டாம் விருப்பம் ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா மன்னிச்சு மறந்துடுங்க. அதான் கரெக்டா சொல்லுங்களேன். ஏன்னா மனுஷன் அவர் மன்னிச்சுட்டாரு. அவர் நாம மன்னிக்காம இருந்தீங்கன்னா அவர் நம்ம மன்னிக்க முடியாது. அதான் சிலுவையில பிதாவே இவங்களை மன்னிக்க பிரார்த்தனை பண்றாரு. அப்ப அதே போல ஆண்டவரே இவங்களை மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. இவங்க மன்னிக்கிற இவங்க இந்த மாதிரி பேசுறாங்க, அது எனக்கு கஷ்டமா இருக்கு, ஆனா மன்னிக்க முடியல. அந்த மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா நீங்க ஜபிக்கணும். நீங்க ஜபிக்கும் போது அந்த இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அந்த இருதயம் இருந்தா மட்டும்தான் ஆண்டவரோட பேசுகிற சத்தத்தை எல்லாம் நீங்க கேட்க முடியும், பரலோகம் போக முடியும். ஏன்னா சபைக்கு வருதுனால பரலோகம் நீங்க போக முடியாது. ஆண்டவர் சித்தத்தை செய்கிறவங்க மட்டும்தான் பரலோகத்துல இடம் பெறுவார். அதான் கரெக்டா சொல்லுகிறார். அப்ப நீங்க அவரோட நீங்க நம்பி இறங்கிட்டீங்கன்னா ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டான். நீங்க அவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா அது ஒரு நாளும் கைவிட மாட்டான். போக்கில வரத்தும் சரி, நீங்க உலகத்துல செய்ய எல்லா காரியத்திலும் அவங்க கூட இருப்பார். அவரோட சிலுவை சுமக்கிறதுனால ஆண்டவர் கைவிட்டுற மாட்டான் நினைக்கிறாங்க. பாடுவார்னால கைவிட்டுற மாட்டான்னு நினைக்காதீங்க. அப்ப நீங்க ஆண்டவரோட சிலுவையை சுமக்கும் பொழுது ஆண்டவர் நீங்க கெட்டியமா பிடிக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறது தெரியும். அல்லேலூயா. அப்ப நீங்க ஆண்டவரை இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அவருடைய சிலுமையை சுமக்க ஒப்பு கொடுங்க. இன்று முதல் போய் நீங்க தனிமையில இருக்கும்போது ஆண்டவரோட கொஞ்சமாவது வசனத்தை தியானிங்க, கொஞ்சமாவது ஒப்பு கொடுங்க. நம்ம முழுமையை நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் உங்களை கைவிடாது நடத்துவது தெரியும். ஆண்டவர் கூட இருந்தா கட்டாயம் ஆசீர்வதிக்காம இருக்க மாட்டார். சில நேரத்தில் ஆண்டவர் கூட இல்லையே நம்ம நினைக்கிறோம், மறந்தே போயிடும் ஆண்டவர் கூட இருக்கிறது. ஆண்டவர் கூட இருந்தாருன்னா கட்டாயம் ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன சாட்சி சொல்லி நான் சர்ச்சை முடிக்க போறேன். ஒரு நாள் நான் பைபாஸ் ரோட்ல பஸ்ல போயிட்டே இருக்கிறேன். இந்த கவர்மெண்ட் பஸ் இருக்குல்ல, ஏடிசி, அந்த பஸ்ல ஒரு நாள் நான் பஸ்ல போயிட்டே இருக்கிறேன். முன்னாடியும் உட்காரல, பின்னாடியும் உட்காரல, சென்டரா நடுவில் உட்காந்து இருக்கேன். இந்த 3 சீட் இருக்குன்னா அந்த மாதிரி ஜனகத்துல உட்காந்து இருக்கிறேன். நான் பஸ்ல போயிட்டே இருக்கிறேன். திடீர்னு முன்னாடி கொஞ்சம் டிராபிக் ஆகுறதுனால பஸ் கொஞ்சம் ஸ்லோ பண்றாங்க. அவன் ஸ்லோ பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஓவர்டேக் பண்ணலான்னு வலது புறத்திலிருந்து ஒரு லாரி வருது. ஃபுல் லோடுல ஒரு லாரி வருது. அவன் ஓவர்டேக் பண்ணலான்னு போது பஸ் அப்படியே இடிச்சுட்டான். பஸ் இடிச்சுட்டு வராசிட்டே வருது. கரெக்டா வராசிட்டு வர அந்த கண்ணாடி நான் இருக்கிற கண்ணாடியில கரெக்டா லாக் ஆயிடுச்சு. லாக் ஆகி அப்படியே அந்த பஸ் அங்கேயே 10 நிமிஷம் நிப்பாட்டிட்டாங்க. அங்க உள்ள இருக்கவங்கள பயம். கரெக்டா அந்த நேரத்துல இருக்கவங்க நல்ல வேலை தூங்கினா ஜனங்க தலையை சாஞ்சிருக்கோம், கைக்கு வச்சிருந்தா அந்த நேரத்தில் கைக்கு தான் ப்ராப்ளம் வந்திருக்கும், உடஞ்சிருக்கும், தலைக்கு தான் அடிபட்டிருக்கும். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு நாள் கைவிடல. அப்ப உள்ளக்கிறவங்க பயப்படுறாங்கன்னா அந்த நேரத்தில் எனக்கு பயமே இல்லை சுத்தமா. எனக்கு விருப்பம் வச்சனால இந்த மாதிரி ஆச்சு நம்மளுக்குன்னு. ஆனா அந்த நேரத்தில் ஆண்டவர் இப்ப நினைச்சா பயமா இருக்கு. அப்ப ஆண்டவர் கரெக்டா அந்த நேரத்துல எனக்கு கிருபையாக பாதுகாத்தார். ஏன் சொல்றேன்னா
நீங்க அவர் நம்பி அவர்கிட்ட நீங்க இறங்கிட்டீங்கன்னா, இயேசுவை நம்பி நீங்க அவருடைய சமூகத்துல வந்துட்டீங்கன்னா, அது ஒரு நாளும் கைவிட மாட்டார். போக்கில வரணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் கொரோனா காலத்துல இறந்துட்டாங்க. ஆண்டவர் ஏத்துக்கவங்களும் நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஆனா நாம இன்னைக்கு இருக்கிறோம்னா அவருடைய கிருபையினாலதான் நிக்கிறோம். அப்ப நீங்க ஆண்டவர் கெட்டியமா பிடிச்சிட்டு அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. ஏதோ நம்ம கைவிட்ட மாதிரி தெரியும். சில நேரத்துல ஆண்டவர் சில டைம் சோதிப்பாங்க. ஆண்டவர் நல்லவங்களையும் சோதிக்கிறார் சில நேரத்துல. அப்ப நம்ம கேள்வி வைக்க கூடாது. சோதனையெல்லாம் ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் தான் சொல்லணும், நன்றி செலுத்தணும். அதனால நீங்க ஆண்டவரை நம்பி பிடிச்சிட்டீங்கன்னா, அவரோட சிறுவை சுமக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இந்த மத்தவங்க மனுஷங்களாம் பார்க்க அவங்க என்ன இப்படி பேசுறாங்களோ எதுவும் பார்க்காதீங்க. நீங்க ஆண்டவரை நம்பி ஒரு காரியத்தில் இறங்கிட்டா, ஒரு ஊழியக்காரமும் சரி, ஆண்டவருக்கு ஏதாவது சாட்சி சொல்லணும், தெரு பிரசனம் சொல்லணும், இயேசு நீங்க பிடிச்சு இறங்கிட்டீங்கன்னா ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடா. என்னை நம்பி வந்துட்டு எல்லாம் நான் உனக்கு அரசு தரேன், கடைசி வரைக்கும் முடிவு பறியும் சகல நாட்கள் நான் கூட இருக்கிறேன். மனுஷன் என்ன செய்வான்? 1000 பேர் 14,000 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு வசனம் சொல்லுது. அப்ப நீங்க அவரை நம்பி இறங்கிட்டும் பொழுது எந்த மனுஷனும் உங்களுக்கு முன்பாக ஒரு கூட நிக்க முடியாது. அப்படி அவர் சார்ந்து கொள்ளுங்க. இயேசுவை நீங்க கெட்டுப்பா பிடிச்சு கொள்ளுங்க. ஏதோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த சிலுவை தியானத்துக்கு வந்து நம்ம தியானிக்கிறோம் அப்படியெல்லாம் விட்டு நினைச்சிடாதீங்க. சும்மா பாஸ்டர் கூப்பிடுறாங்க, அதெல்லாம் வந்து சிலுவை தியானிக்கிறோம், வழக்கம்ல அதே வசனத்தை கேட்கிறோம் அப்படின்னு விட்டு நினைச்சிடாதீங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மறுபடியும் நம்ம ஞாபகப்படுத்துறாரு, இந்த சிலுவை நீ நினை, இந்த சிலுவை பிடிச்சுக்க அப்படின்னு. சிலுவை சுமக்காம நீங்க இந்த பூமியெல்லாம் வாழ்ந்து முடிக்க முடியாது. ஆனா திரும்ப ஆண்டோட பரலோகத்துக்கு வர வரைக்கும், ஆண்டவர் நம்மளுக்கு மத்தியாக கொண்டு போக வரைக்கும், அவருடைய சமூகத்துல போய் நம்ம சேர்ற வரைக்கும் நம்ம சிலுவை சுமக்காம இருக்க முடியாது. அதனால மனுஷங்கள்லாம் பார்க்காதீங்க, மன்னிச்சிருங்க. அதான் கத்த நம்ம மறுபடியும் நினைப்பு விட்டுக்கிறான். இந்த மன்னிப்புன்ற வார்த்தையின்படி கத்த மறுபடியும் நம்ம நினைப்பு விட்டுக்கிறான். அதனால அந்த மன்னிப்பு குறிச்சு நீங்க தியானம் பண்ணுங்க. ஆண்டோட சமூகத்துல ஒப்பு கொடுங்க. அந்த மன்னிக்கிற இருதயத்தை தாங்கப்பா. யாராச்சும் மன்னிக்காம இருந்தீங்கன்னா, இந்த மன்னிக்க கசப்பு இருக்கிறனால கூட ஆண்டவர் உங்க கூட இருக்காம சப்போஸ் தள்ளி போடலாம். அதனால நீங்க மனுஷங்களா ஏதாச்சும் பேசினாங்கன்னா மன்னிச்சு மறந்துருங்க. அப்ப மன்னிச்சு நீங்க மறக்கும் பொழுது ஆண்டவங்களை கூட இருந்து ஆசீர்வதிக்கிறத நான் பார்க்க முடியும். அப்ப சில டைம் வியாதியில இருந்து விடுதலை கொடுங்க. ஆண்டவங்க கூட இருந்தானா அந்த வியாதி இருக்காது, அந்த பலவீனம் இருக்காது, அந்த பிரச்சனை இருக்காது. இன்னைக்கு எது கூடயே இந்த மாதிரி நடந்துருச்சு, நீங்க தலைமையில் அழுது கொடுக்கலாம். சில பேருக்கு அழுது கொண்டு இருக்கலாம், ஏன் எது கூட இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. ஆனா கத்த சொல்ற, நான் கூட இருக்கிறேன், நான் உனக்கு கைவிடல, நான் விட்டு விலகல, நீ ஏன் சந்தேகப்படுற அப்படின்னு நீங்க ஆண்டவரோடு தள்ளி போனதுதான் இந்த பிரச்சனையா இருக்கலாம். அப்ப நீ மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தை நீங்க தனிமையில ஒப்பு கொடுத்து அவள் சிறுவி ஆண்டவரை இன்று முதல் அவங்க சுமக்காரம், இன்று முதல் நம்புறப்பா அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க ஜபிக்கும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு மறுபடியும் இறங்குவா. ஏன்னா அவருடைய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நேசிக்கிறவரா இருக்கிறார். அவள் அன்பு பெரிது. இந்த உலகத்துல அந்த கடவுள் இந்த கடவுள் சொல்றாங்க. ஆனா நம்ம இயேசு ஒட்டுமே ஒரே ஜீவனோட தேவனா இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அப்ப அவரை எல்லாம் பரலோகம் நீங்க போக முடியாது, வாய்ப்பே இல்லை, வழியே இல்லை. அவர் திரும்பி நீங்க அவர்கிட்ட வந்தா மட்டும்தான் பரலோகம் போக முடியும். இல்லைன்னா அதுக்கு சாட்சியில தான் நம்ம கஷ்டப்பட்டு தான் பரலோகம் வர மாதிரி இருக்கும். அதனால ஆண்டவர் ஒரே ஒரு வழியை தான் வச்சுக்கிறார். இன்றைக்கு நீங்க மனம் திரும்புங்க, இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. அப்ப நீங்க ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட திரும்பும் பொழுது மட்டும்தான், அவருடைய சிலுவையை சுமக்கும் பொழுது மட்டும்தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். இன்றைக்கு நீங்க மனம் திரும்பி நம்ம ஜபிக்கும் பொழுது நீங்க ஆண்டவரே இந்த கசப்பான இருதயத்தை எடுத்து போட்டு ஆண்டவரே சுத்த உள்ள இருதயத்தை தாங்க, ஒரு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு ஒரு சதையுள்ள இருதயத்தை தாங்க, உண்மை போல வாழணும், உண்மை போல சுவாபத்தை கொடுங்க, உண்மை போல ஒரு அன்பு கொடுங்க, ஒரு பொறுமையை கொடுங்க, சாந்த குணத்தை கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த இருதயத்தை தருவார். இப்பொழுது நம்ம கண்களை மூடி ஜெயிப்போம். அன்பு மறக்கமுள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரப்பா, நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. எங்களோட நீ பேசுறதுக்காக நன்றிப்பா. ஒவ்வொருவரோடு நீ பேசுங்கப்பா. இந்த 7 வார்த்தைகள் ஒவ்வொருவரோடு நீ பேசுங்க. மீண்டும் மீண்டும் தவறி நான் விழுந்தும் மீண்டும் என்னை தேடி வந்தீரே. மீண்டும் மீண்டும் தவறி நான் விழுந்தும் மீண்டும் என்னை தேடி வந்தீரே. இரு கரத்தாலே இழுத்து கொண்டீரே, திரு ரத்தம் சிந்தி அணைத்து கொண்டீரே. இரு கரத்தாலே இழுத்து கொண்டீரே, திரு ரத்தம் சிந்தி அணைத்து கொண்டீரே. அதிகமாய் அதிகமாய் மன்னிக்கப்பட்டேன், அதிகமாய் உம்மை நேசிப்பேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன், அதிகமாய் உம்மை நேசிப்பேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன்,
அதிகமாய் இரக்கம் பெற்றேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன். அன்பு இரக்கமுள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த முதலாம் வார்த்தையோட உங்களோட பேசுவதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. அவங்க இருதயத்தை ஆண்டவரே நீங்க ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையும் உங்க இருதயத்துல வைங்க ஆண்டவரே. இன்று முதலாம் ஆண்டவரே அவங்க மன்னிக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவரே, உண்மை போல ஒரு இருதயத்தை அவர்களுக்கு அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு ஒரு சதையுள்ள ஒரு இருதயத்தை வைங்கப்பா. ஆண்டவர் உண்மை போல சுவாபத்தை கொடுங்க. எல்லாரும் உண்மை போல மன்னிக்கிற ஒரு இருதயத்தை தாங்கப்பா. வந்து ஒவ்வொருவருக்கும் அந்த இருதயத்தை இப்பொழுதே நீ ஊற்ற முடியாது சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேவதூதர் கட்டளிட்டு ஆண்டவரே நல்ல ஒரு இருதயத்தை தாங்க. எல்லாரும் மன்னிக்கிறது மன்னித்து ஆண்டவரே வாழ்கிற ஒரு சாட்சியா உண்மை போல வாழ்கிற ஒரு இருதயத்தை கொடுக்க முடிச்சு. அனுதினமும் ஒரு சிலுவை சுமக்க, அனுதினமும் உலகத்துல சாட்சியை வாழ அப்படிப்பட்ட இருதயத்துக்கு தன்னை தரும்படியாக வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து 7 வார்த்தைகளை அவங்களோட நீ பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே பேசுகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க அடியனை மறைத்து ஆண்டவரே ஆவியானவர் வெளிப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது எந்த சிந்தனையும் ஆண்டவரே நீ விலகாதபடி ஆண்டவரை ஒரு சிந்தனை ஒருமுகப்படுத்துங்கப்பா. அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையோடு நீ பேசும் ஆவியானவர் தம்மை பொறுப்பெடுத்து வழிநடத்தும். எல்லா துதிக்கான மகிழ்வு மிக்க சேர்த்துக்கிறோம். பிரேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.